السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகுக்கே விடிவு காலத்தை உண்டு பண்ணிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் சில பகுதிகளை படிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உஸ்வத்துன் ஹசனா, முன்மாதிரியான நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு அணுகுமுறைகளும் எல்லோருடைய உள்ளத்தை கவர்ந்தது மாத்திரம் இல்லாமல் எதிர்காலத்திலேயும் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே தான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, கலப்படம் இல்லாத ஒரு அழகிய வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி தான் சமூக வாழ்க்கை, பிற மனிதர்களை மதித்து வாழக்கூடிய பண்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் நபி யார் யாரெல்லாம் சாதிக், அமீன் என்று சொன்னார்களோ அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். தன்னுடைய வீட்டுள்ளுக்கே இருந்து, தன்னுடைய குடும்பத்திலே இருந்து பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு நடந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நிதானமான போக்கோடு தான் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியார்களுக்கு, ஒரு வயதில் மூத்தவருக்கு, அதிகாரமுடையவருக்கு எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்களோ, அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார்களோ, அதே போன்று சிறுவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய ஆரம்ப பருவம் தான் சிறுபிராயம் என்று சொல்லக்கூடியது. இந்த சிறுபிராயம் என்பது அவர்களிடத்திலே சில குணங்கள் காணப்படும். விளையாட்டு புத்திரிக்கும், தூர நோக்கில்லாத செயல்பாடுகள், யாருக்கு எது பிடிக்கும் என்று தெரியாமல் அந்த சிறார்கள் தன்னுடைய புத்திக்கு எட்டிய விடயங்களை எல்லாம் செய்வார்கள். இது ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு குணம். அதனாலதான் கிதாபுகள் எழுதுறாங்க,
அஸ்ஸபியு சபியுன் வலவ் கான நபியன். சின்ன பிள்ளை என்றால் அதனிடத்திலே சின்ன பிள்ளையுடைய பண்பாடுகள் இருக்கும். நபியாக இருந்தாலும் சின்ன பிள்ளை என்று வரும்போது அந்த பிள்ளையிடத்தில் அந்த குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு இயல்பான ஒன்று. இந்த சிறு பிள்ளைகளுடைய தவறுகள், இந்த சிறு பிள்ளையினுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு நோவினை அளிக்கக்கூடியதாக, எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அந்த சிறியவர்களை மிக அன்பாக நாங்கள் இரக்க சுபாவத்தோடு அணுக வேண்டும். சிறியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை முறையாக நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அவர்களுக்குரிய கடமைகளை நாங்கள் சரியா செய்யவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, என்னுடைய சமுதாயத்திலே எம்மோடு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் ஃபலைஸ மின்னா, அவன் எம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவனே அல்ல. உம்மத்தே முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த அலாதியான அந்த சமூகத்தில் உட்பட்டவன் என்று சொல்வதற்கு அவன் தகுதியற்றவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சிறிய பிள்ளைகளோடும் மிக அன்பாக இரக்கமாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு எப்படி இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தனி கிதாபுகளே இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு எவ்வளவு இரக்கம் என்றா, தூரம் தொலைவுகளெல்லாம் இருந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பை கொண்டு வருவார்கள். அன்பளிப்பு தன்னுடைய வீட்டிலே அல்லது தன்னுடைய தோட்டத்திலே ஏதாவது ஒரு பழம் காய்த்தால் அதனுடைய முதலாவது கனியை அழகான முறையிலே அந்த மக்கள் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டத்திலே காய்த்த முதலாவது கனி உங்களுக்கு கொண்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு அந்த கனிகளை எடுத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி அனுப்புவார்கள். பின்னால அந்த இடத்துல பிள்ளைகளை உற்சாகமூட்டி அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்தந்த இடங்களிலே ஓடி விளையாடக்கூடிய சிறிய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து தனக்கு வந்த ஹதியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அதிலே சந்தோஷம் கண்டு கொண்டிருப்பார்கள். தனக்கு பசியாக இருந்தாலும் தனக்கு தேவை இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை சிரிக்க வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். வரக்கூடிய சிறியவர்கள் எல்லாம் அந்த பாலைவனத்திலே வெயிலிலே ஓடி திரிந்து கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டதும் வந்து சந்தோஷமாக அந்த உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பங்கிட்டு சாப்பிட்டுக் கொள்வார்கள். அவ்வளவு இரக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையோடு இரக்கமாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி விளையாடியும் இருக்கிறாங்க. அவர்களுடைய குணங்கள், அவர்கள் அந்த பருவ காலத்தில் அவங்களோட உள்ளம் கவரக்கூடிய வேலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். லுஹர் தொழுகை அல்லது அசருடைய தொழுகை. சஹாபாக்களும் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கும்போது முதுகுக்கு மேலால் ஏறி உட்கார்ந்து கொண்டார். முதுகுக்கு மேலால் ஏறி உட்கார்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு புறங்களிலேயும் தன்னுடைய காலை போட்டு
ஒரு சவாரி செய்யக்கூடிய ஒரு விதத்திலே அந்த பிள்ளை உட்கார்ந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போனவங்க எழும்பவே இல்லை. சஹாபாக்கள் சுஜூதுல இருந்தவங்க நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சுஜூது செய்றாங்க, ஒருவேளை வஹி இறங்குதோ என்று நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சுஜூதுல இருந்து எழும்பி சலாம் கொடுக்கறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுஜூதுல நீண்ட நேரம் இருந்தீங்களே, வஹி வந்துச்சா யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹி ஒன்றும் வரவில்லை, வஹி எதுவுமே வரவில்லை. இர்தஹலனி, இந்த ஹசன் என்னுடைய முதுகிலே ஏறி என்னின் மீது குதிரை ஓடி விளையாடி கொண்டிருந்தான். ஒரு குதிரை ஓடுவதை போன்று அவன் என் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்வதை போன்று அவன் உணர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர், அவர்கள் தான் உலகத்திலே ஆக சிறந்த மனிதர். அவரை அல்லாஹு தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்தியிருந்தும் சின்ன பிள்ளைகளோடு எவ்வளவு இரக்கமாக விளையாடுறாங்க, எவ்வளவு அன்பாக நடக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளை சந்திப்பதைக் கண்டு நேரம் ஒதுக்கி இருந்தார்கள். தன்னுடைய குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நேரத்தை கொடுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களங்களுக்கு போய் வருவார்கள், சில பயணங்கள் போய் வருவார்கள், சில இடங்களுக்கு போய் வருவார்கள். திரும்பி வந்த உடனே தன்னுடைய மகளாருடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய பேரப்புள்ளையை தேடுவார்கள். எங்க பேரப்புள்ள? பேரப்புள்ளையை கூட்டி அணைத்து மடியில வைத்து செல்லமாக பேசுவார்கள். தன்னுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரங்களை செலவழித்து அந்த பிள்ளைகளுக்கு பாசத்தை புகட்டினார்கள். அப்பாவாக இருந்தும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பாசம் காட்டியவர்கள். எனக்கு வேலை கூட, நான் சரியான பிஸியா இருக்கிறேன் என்பதற்காண்டி சின்ன பிள்ளை தானே, நான் பார்க்காட்டியும் தாய் பார்த்து கொள்வாதான் என்று சொல்லி உடல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை பார்ப்பதற்கென்று நேரம் ஒதுக்கி வந்து அந்த பிள்ளையோடு அவ்வளவு இரக்கமாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற வார இடம் எல்லாம் சின்ன பிள்ளை கண்டா மலர்ந்த முகத்தோடு சிரித்து அவர்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு போவார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளை வீதி ஓரத்தில் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய முகத்திலே ஒரு வாட்டம் விளங்குகிறது, அவருடைய முகத்திலே ஒரு கவலை விளங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளைக்கு பக்கத்துல போய் முதுக தட்டி கேட்டாங்க, என்ன கவலையில இருக்கிறீங்க? யா குலாம், சிறுவனே, ஏன் கவலையில இருக்கிறீங்க, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை சொன்னார், நான் வளர்த்த என்னுடைய செல்ல பறவை செத்து விட்டது, இறந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னார்கள். அந்த சின்ன பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி, ஓரத்தில் இருந்த பிள்ளைதானே, யாரோ ஒருவனுடைய பிள்ளை என்று விட்டுவிடவில்லை. அந்த பிள்ளையுடைய முகத்தில் ஒரு வாட்டம் விளங்கியது. போய் அந்த பிள்ளையுடைய கவலையில பங்கெடுக்கிறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அந்த சிறுவனுடைய சகோதரர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரன் தான் அந்த சிறுவன். பிற்காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சகோதரன் வளர்ந்ததற்கு பின்னால கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், என்ற சகோதரனை பார்த்து கேட்பாங்க, அபூ உமைரே, உங்களுடைய பறவைக்கு என்ன ஆயிருச்சு? அப்ப நடந்த சம்பவத்தை இன்றைக்கும் சொல்லி என்னுடைய சகோதரனை நினைவுபடுத்தி அவரை சந்தோஷம் ஊட்டுவார்கள். என்னுடைய சகோதரன் ஒரு புன்முறுவல் சிரித்திக் கொண்டு அவர் போவார். சின்ன பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான முறையிலே அணுகி அவர்களுடைய உள்ளங்களை வென்று அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள்.
இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இதே மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போகிறார்கள் சஹாபாக்களோடு. ஒரு நெடுந்தூர பயணம். அதானுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் நெருங்கி விட்டது. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தொழக்கூடிய ஒரு இடத்துக்கு போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒன்றாகத்தான் போனார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வுது செய்து தயாராகி தொழுகைக்காக வேண்டி சஃபிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், தொழுகை நடாத்துவார்கள், முடித்துவிட்டு பயணத்தை ஆரம்பித்து விடலாம். சஹாபாக்கள் சஃபிலே நின்று பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வார மாதிரி இல்ல. பார்க்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. நேரம் தாண்டிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிருப்பாங்க என்று சொல்லி தேடி வாராங்க சஹாபாக்கள். தேடி வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு ஒரு சிறு பிள்ளையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய பிள்ளையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி விளையாடுகிறார்கள் தெரியுமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறிய பிள்ளை நிற்கின்றது. யார் எவர் என்றே தெரியாது. புதிய முகம், குடும்பமோ பந்தமோ கிடையாது. புதிய முக பிள்ளை அது. அந்த பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த நீர் குட்டையிலே கொஞ்சம் தண்ணியை எடுத்து வாயிலே எடுத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்தை பார்த்து கொப்பளிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரம் தன்னுடைய முபாரக்கான கையால் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வாயிலே எடுத்து அந்த சிறு பிள்ளையை பார்த்து கொப்பளிக்கிறார்கள். இப்படி இருவருமாக விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். இந்த செயல்பாடு, இந்த சிறிய பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே கொப்பளித்து விளையாடியது சஹாபாக்களுக்கு சிலருக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் ஆத்திரப்பட்டார்கள். போனார்கள் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என்ன நடக்குதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆத்திரப்படவானாம், அது சிறிய பிள்ளை. அந்த பிள்ளையுடைய தரத்திலே இறங்கி நாங்கள் பழக வேண்டும், அவருடைய உள்ளத்தை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை உணர்த்தினார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள், சுத்தி வர சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சில சிறுவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலப்புறத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். தூர பிரதேசத்திலிருந்து ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், பால் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறேன், குடிங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக அந்த பால் எடுத்தாங்க. எடுத்து முதலாவது மிடரை அவர்கள் குடித்தார்கள். இரண்டாவதாக யாருக்கு கொடுப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் வலதிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனா வலது பக்கம் இருக்கிறது சிறிய பிள்ளைகள், இடது திசையிலே இருப்பவர்கள் எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் தியாகிகள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த சின்ன பிள்ளையிடத்திலே கேட்டார்கள், இதனை யாரிடத்தில் கொடுக்க? அந்த சிறிய பிள்ளைகள் சொல்லியது, எங்களுக்கு தந்துட்டு நீங்க மத்த வேலையை பாருங்கன்னு சொல்லி கிண்ணத்தை வாங்கிடுது. பிள்ளைகள் குடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல நினைக்கல, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க குடிச்சு மிஞ்சினதை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்னு நினைக்கல. வலது பக்கம் சிறிய பிள்ளை இருந்தாலும் வலது பக்கத்தில் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். அந்த வலது பக்கத்தில் சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய உரிமைகள் மதிக்கப்பட்டு அதனை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு அதனை கொடுத்து விட்டார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய உரிமை. இன்றைக்கு அங்க இங்க எல்லாம் பெருசா பேசுறாங்க. சிறுவர் தினம் 5 ரூபாய் சாக்லேட்டை கொடுத்தா முடிஞ்சா சிறுவர் தினம்.
பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு டொஃபியா கொடுத்தா முடிஞ்சா சிறுவர் தினம். மேலான சகோதரர்களே, சிறுவர் தினம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்தந்த நிலையங்களில் நடத்தப்படுவது அல்ல, வைபவங்கள் வைத்து நடத்தப்படுவது அல்ல, தான் இருக்கக்கூடிய இடத்திலே எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டிய ஒன்று. சிறுவர்களுடைய உரிமை, சிறுவர்களுடைய உள்ளங்களை வென்று நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய குடும்பத்திலேயும் சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த சிறிய பிள்ளைகளையும் நாங்கள் அன்பாக பண்பாக நாங்கள் அவர்களை வழி நடாத்த வேண்டும், அவர்களை நல்ல மக்களுடைய சகவாசத்திலே இணைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது என்னுடைய குடும்ப பிள்ளையாக இருக்கலாம், யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த சிறுவர்கள் என்று அவர்களை நாங்கள் மட்டம் தட்டிவிடக் கூடாது. அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். இவர்கள் பிற்காலத்திலே பெரும் பெரும் தலைவர்கள் என்ற சிந்தனையிலே நாங்கள் நடக்க வேண்டும். எங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், எந்த பிள்ளையாக இருந்தாலும் நல்ல மக்களுடைய சகவாசத்திலே அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். அந்த பண்புகள் இன்று நம்முடைய சமூகத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு கொண்டே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அந்த பிள்ளையுடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். பின்னாலே இந்த சிறுவன் வளர்ந்து வியாபாரத் துறையில் ஈடுபட்டு ஒரு சிறந்த ஒரு நிலைமையிலே இருந்தார். நல்ல வியாபாரம், நல்ல நுணுக்கம், வியாபாரத்தில் சரியான நுணுக்கம். வியாபாரத்துக்கு எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம் ஆயிரும். மண்ணும் பொன்னாகும் என்று சொல்ற மாதிரி எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம், எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம். சிலவங்க போனாங்க இந்த சஹாபிட்ட, இந்த அப்துல்லா இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க, நாங்க இந்த பஜார்ல காலாகாலமா வியாபாரம் பண்றோம், நமக்கு பெருசா உங்களை மாதிரி வியாபாரம் போகுது இல்ல, கடைக்கு வாரது அடுத்த நிமிஷம் கைமாறி போகுதே, என்ன நடக்குது, என்ன ரகசியம்? அவங்க சொன்னாங்க, நான் பிறந்து குழந்தையாக இருக்கின்ற போது என்னை என்னுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியிலே என்னை வைத்து என்னுடைய தலையை தடாவி எனக்கு அப்துல்லா என்று பெயர் சூட்டினார்கள். என்னுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதனாலதான் அந்த பரக்கத்தை நான் இன்று பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல மக்களோடு உலமாக்களோடு நாங்கள் சேர்ப்பதற்கு பின்வாங்குகிறோம். ஒரு பேர் வைக்கிறதா இருந்தாலும் உலமாக்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறது இல்லை. நினைச்ச பேரை எல்லாம் எடுத்துக்கொண்டு நினைச்ச மாதிரி பேர் வைக்கிறேன், நினைச்ச மாதிரி எங்களோட பிள்ளை தான் சொல்லி நாங்க நடந்து கொள்றோம். அப்படி இல்லை சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேர் இருக்கின்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் அந்த பேர்ல இருந்து ஆரம்பிக்குது. எதிர்காலம் ஒரு பேர் என்பது சாதாரண விடயம் இல்லை, ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் அஸ்திவாரம். அது பெற்றார்கள் பேருடைய விடயத்தில் மிக கவனமாக நடக்க வேண்டும். நினைச்ச பேரெல்லாம் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பதுவாவை சம்பாதிக்க கூடாது. வாப்பாட பேர் வசீம், பிள்ளைக்கு வச்சிருக்கிற பேர் வைல், WW ஆரம்பிக்குதான். வாப்பாட பேர் வசீம், நல்ல பேர். மாண்ட பேர் வைல், வைலண்டா நாசமா போனவனே என்ற அர்த்தம். உலமாக்கள்கிட்ட இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்லி மஷூரா பண்ணி பேரை வைக்கணும். அந்த புள்ளைக்கு அந்த பேர் வைக்கிறதுனால அந்த புள்ள உம்மா வாப்பாட பதுவாவுடைய நாசமா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவருடைய பேர் சாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேர் சாப்னு இருக்குது, நீங்க சஹில் என்ற உங்களோட பேரை மாத்துங்களேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, என் வாப்பா வச்ச பேர் நான் மாத்துறதுக்கு விருப்பம் இல்லைண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தல் அப்படியே விட்டாங்க. சாப் என்றால் அர்த்தம் கஷ்டவாளி, பிரச்சனைக்குரியவன், சிக்கல் பிடிச்சவன் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்த சொன்னாங்க, சஹில் என்று வைங்க, காரியத்தை வெல்லுவன்,
மிருதுவானவன், சாஃப்டானவன் பேரை மாத்துங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்? வாப்பா வச்ச பேர் நான் மாத்த மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை யாரும் சொல்ல. நபி ஸல்லல்லாஹு வற்புறுத்தல விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்து விட்டார்கள். இப்ப அவரு முடிவுக்கு வாராரு, பேரை மாத்தும். பேரை மாத்தினாதான் இப்ப தலையெழுத்து மாறும் என்று நிலப்பாடு அவர்கிட்ட. அப்பதான் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரை மாத்த சொன்னாங்க, நான் பேரை மாத்தல. இன்று வரைக்கும் பிரச்சனை, இன்று வரைக்கும் சிக்கல். எப்போது அவருடைய பேரை மாத்தினாரோ அதற்கு பின்னால்தான் முசீபத்தருடைய வாசல்கள் அடைக்கப்பட்டது, பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டது. அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேர்கள் வைக்கின்ற போதும் நாங்கள் அழகான பேர்களை வைத்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் மெழுகூட்ட வேண்டும். இல்லை என்றால் பேரில் இருந்தே முசீபத்துகள் ஆரம்பித்து விடும். அதே நேரத்தில் பிள்ளைகளை நல்ல மக்களிடத்திலே கொடுத்து நாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்கிறதுக்கு அவர்களிடத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். உலமாக்களாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர் தன்னுடைய பிள்ளை அவரிடத்திலே கொடுத்து இது என்னுடைய பிள்ளை துஆ செய்யுங்கள் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அபூ மூஸா அல்-அஷரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு பிள்ளை பிறந்ததோட பிள்ளை எடுத்துட்டு போனேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு யா ரசூலல்லாஹ்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பிள்ளை அவர்களுடைய முபாரக்கான மடியிலே வைத்து அந்த பிள்ளையை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரித்து அந்த பிள்ளைக்கு முத்தமிட்டார்கள். அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். பின்னால் இந்த பிள்ளை எப்படி மாறுகிறது? ஹதீஸ்களை ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிப்பு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஹாபி, குர்ஆனை ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மாமனிதர், ஊரிலே நல்ல பேரோடு வாழ்ந்த பிள்ளை எங்கிருந்து அடித்தளம் போடுறாங்க பெற்றார்கள், அதனுடைய பயண பின்னால பான்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று நாங்களும் மாற வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனப்பதிவுகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். வெளிநாட்டில் அங்க இங்க கேட்ட பேரை எல்லாம் வந்து எங்கட பிள்ளைகளுக்கு வச்சு முசீபத்தை தேடக்கூடாது. உண்மையில ஒரு பேர் வைக்கிறது ஆசையா இருக்குது, மஷூரா பண்றோம், என்ன அர்த்தம் என்று கேட்கிறோம், நல்ல விஷயம். எடுத்து எடுப்புள்ளே பேரை வச்சதுக்கு பின்னால பிள்ளையுடைய வாழ்க்கையில பெற்றார்களே மண்ணள்ளி போடுறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலையும் கூடுதலான கவனம் செலுத்தும். இன்னும் ஒரு விடயம், பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்க நிதானமாகத்தான் தண்டிக்க வேண்டும். சிறிய பிள்ளையாக இருக்கின்ற யாரோ ஒருவருடைய பிள்ளையாக இருக்கு என்பதற்காண்டி நினைச்ச மாதிரி பேசலாம், பதுவா செய்யலாம். உண்மையிலே அந்த பிள்ளை செய்யறது தவறு, ஆனாலும் நாங்க பதுவா செய்யற உம்மத் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளையை திருத்த வேண்டும். இன்று அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தை புரியாவிட்டாலும் பின்னாலே ஒரு காலத்திலே அந்த வார்த்தை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றும். அன்பான வார்த்தை பின்னாலே ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையினுடைய அந்த வாழ்க்கையை மாற்றிவிடும். பெற்றார்களிடத்திலே பதுவா செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜுடைய பயணத்திலே பெண்களில் அதிகமானவர்கள் நரகத்திலே இருக்க கண்டேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன காரணம்? ஏனென்றால் உலக வாழ்க்கையில் அதிகமாக லானத்து செய்தவர்கள், தன்னுடைய பிள்ளையோ பிற பிள்ளைக்கோ பதுவா செய்தவர்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யக்கூடாது, அந்த சிறார்களுக்கு பதுவா செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் எதிர்கால தலைவர்கள், எல்லா பிள்ளைகளும் எம்முடைய ஊரினுடைய எதிர்கால தலைவர்கள் என்ற பார்வையிலே பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அணுகி அவர்களுடைய உள்ளத்தை வென்று அந்த பிழையை திருத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுவர்களுடைய அடிப்படை தலைமை தாயும் தகப்பனும் தான். இவர்களிடத்திலே இருந்து அன்பு பாசம் வெளியாக வேண்டும். பிள்ளைகளை முத்தமிடக்கூடிய சுபாவம் பெற்றார்களிடத்திலே உருவாக வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போன நேரத்திலே ஒரு சஹாபியுடைய பிள்ளையை முத்தமிட்டார்கள். இன்னும் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ்
இந்த பிள்ளைக்கு நீங்க முத்தமிடுறீங்களே, இன்னலி எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் என்ற பிள்ளைகளுக்கு முத்தமிட்டதாக நினைவே இல்லைன்னு சொன்னார். முத்தமிட்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருந்த ரஹ்மத்தை கலட்டினதுக்கு நான் என்ன செய்ய? சிறிய பிள்ளைகளுக்கு முத்தமிடுவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அன்பான வார்த்தைகளை சொல்வது, இப்படி அவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையிலே அவர்களை அணுக வேண்டும். சிறிய பிள்ளை என்பதற்காண்டி ஒதுக்க முடியாது. அவர்களும் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டிய ஒருவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக காலம் கொஞ்ச கால வாழ்க்கை. நாங்கள் மரணித்து விட்டாலும் 4 பேர் எங்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக மாறும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மூத்தானாலும் நாளைக்கு எங்களுடைய பேர் நினைவார நேரத்தில் அவர் எங்களை பற்றி நல்ல வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதுவே எங்களுடைய கபருடைய ஈடேற்றதே காரணமாக இருக்கும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான வாழ்க்கை எடுத்து நடப்பதற்கு எம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.